சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சு மாஸ்டர், எதுக்காக உடனடியாக கிளம்பி வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த குட்டிச்சாத்தான என் பையன் மனோஜ் வந்து அந்த பையனுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கான். இது என்னால் பார்க்கவே முடியல. நான் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. நான் சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத என் மனோஜ் வந்து இப்போ சின்ன பையன் தானே, அவனுக்கு சோறு ஊட்டினா என்னன்னு சொல்லி என்னவே திருப்பி கேள்வி கேட்குறான். இதுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவன் எப்படி இப்படியெல்லாம் மாறினான்? அந்த குட்டிச்சத்தான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக நிம்மதியே கிடையாது. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்வதி இருந்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்காதான்னு சொல்லி நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? கிறிஷ், நீ உங்கள் வீட்டு பையனா பார்வச்சியா, எல்லாமே சரியாக வரும். இந்த கோபமும் உனக்கு வராது, இந்த எண்ணமும் வராது. உன்னை தவிர இப்போ எல்லாருமே கிறிஷை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு நீயும் மாற பாரு. கிறிஷ் ரொம்பவே நல்ல பையன். அதே மாதிரி அவன் அம்மா அப்பா இல்லாத தவிச்சிட்ருக்க பையன். இத்தனை சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற போது அந்த பையன் சந்தோஷமாக நினைக்கிறான். தேவையில்லாமல் அந்த பையனை வீட்டை விட்டு துரத்துறன்ற பேரில் அண்ணங்கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் வெறுப்பை சம்பாதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு, நான் உன்னை ஏற்றுக்க சொல்லிடுறதுக்காகலாம் நான் இங்கே வரல, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு, அந்த பையனை நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கேன்.